Example 6.16 solution பார்ப்போம். The length of the perpendicular drawn from the origin to a line is 12 கொடுத்திருக்காங்க. இந்த 12 தான் வந்து p ஓட வேல்யூ, small p ஓட வேல்யூ, and makes an angle 150 degree with the positive direction of x axis. Find the equation of the line கேட்குறாங்க. இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து ஆல்ஃபா. அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p வேல்யூ அண்ட் ஆல்ஃபா வேல்யூ கொடுத்தாச்சு. ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஒரு ஆங்கிளும் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலரும் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எழுதிடணும். எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. ஆல்ஃபாவுக்கு நேராக 150 எழுதிடணும். நெக்ஸ்ட் இந்த பி வேல்யூ 12 எழுதினா போதும். காஸ் 150னா எவ்வளவு? காஸ் 150 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 150 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 180 வரும் பாருங்கள், 30. அப்போ காஸ் 13 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இதே இது சைன் 150 கேட்கும்போது அதே மாதிரி தான், இதோட எவ்வளோ ஆட் பண்ணால் 180 வரும்? 30. சைன் 13 எழுதிக்கோங்க, ஆனால் ப்ளஸ் போட்டால் போதும், மைனஸ் தேவையில்லை. காஸ்க்கு மட்டும்தான் மைனஸ், சைனுக்கு ப்ளஸ். ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டோட வேல்யூ, சைன் பாசிட்டிவாக வரும், காஸ் வந்து நெகட்டிவாக வரும். காஸ் 30 வந்து √3/2, சைன் 30 வந்து 1/2. அப்போது காஸ் 150 கிடச்சிருச்சு, சைன் 150 கிடச்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா நான் இப்போ இதுக்கு எடுத்து சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் போட்டுக்கணும். காஸ் 150க்கு பதிலாக -√3/2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் 150க்கு பதிலாக 1/2. ரைட் சைடு 12 இருக்குது. இப்போ இந்த 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா -√3x ப்ளஸ் y/2ன்னு வரும், ஈக்குவல் டு 12. இந்த 2 அங்கிட்டு போனால் 24. அப்போ -√3x ப்ளஸ் y ஈக்குவல் டு 24. இதுதான் ஆன்சர். ஆனால் நம்ம எக்ஸ் டேர்மை எப்போவுமே பாசிட்டிவ் ஆப்போம். அப்போ எல்லாத்தோட சைனை மாற்றிடுவோம். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், அடுத்து 24 வந்து மைனஸ் ஆயிரும், -24. அதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா புக் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் ரைட்லேயே வச்சாலும் தப்பு இல்லை. √3x - y + 24 = 0.